2024ல நாங்க வந்து காலேஜ்ல இருந்து ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தோம். அது ஒரு கிராமம். தேனி சைடுல ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம். அங்க வந்து பார்த்தோம்னா, அ யங் யங் வுமன்ஸ் அதாவது வில்லேஜ்ல இருக்கிற இளம் பெண்களுக்கு வந்து ட்ரெய்னிங் மாரி, ஸ்மால் பிசினஸ் பண்றதுக்கான ட்ரெய்னிங் மாரி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து ஒரு அ மேடம் வந்து அவங்களுக்கு அகர்பத்தி ஆர்கானிக்கா எப்படி செய்றது அப்படின்றத பத்தி சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க வந்து ஒரு அக்கா வந்து கேட்ட கேள்வி வந்து என்னன்னா, "ஓகே இது ஓகே மேம். நாங்க கத்துக்கிட்டோம். ஈஸியா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்க எப்படி அத மூவ் பண்றது? இன்வெஸ்ட்மென்ட் நாங்க எப்படி பண்றது? நாங்க இருக்கிறது கிராமம். ஆனா எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த மாரி சொன்னாலும் யாரும் தரமாட்டாங்க. வீட்ல இருந்தும் தரமாட்டாங்க. நாங்க எப்படி இத வந்து ஃபர்தரா மூவ் பண்றது?" அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோல நான் எத பத்தி சொல்லப் போறேன் அப்படின்னா, கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் அதாவது விமன் விமன் என்டர்பிரினியருக்கு வந்து ஸ்கீம் புரொவைட் பண்றாங்க. ஒரு 3 ஸ்கீம் நெறைய ஸ்கீம் இருக்கு. நான் ஒரு 3 ஸ்கீம பத்தி சொல்றேன். அதுல வந்து நீங்க எப்படி அப்ளை பண்ணணும்? அ அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன? அதுல உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்? எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு? அப்படின்றத பத்தி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து உத்யோகினி ஸ்கீம். இது செல்ஃபி மோட்ல இருக்கிறனால உங்களுக்கு மிரர் எஃபெக்ட்ல தெரியும். ஸோ நான் இன்னொரு கேமரா அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுல நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கீம் உத்யோகினி ஸ்கீம். இப்போ நீங்க கிராமத்துல இருக்கீங்கன்னா, நகர்ப்புறத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி இல்லைன்னா பேங்க்ல போய் விசாரிங்க. இந்த மாதிரி உத்யோகினி ஸ்கீம் இருக்கா அப்படின்ட்டு. நான் பார்த்த வரைய வந்து அது என்னது பஜாஜ் ஃபின்சர்வ் அப்புறம் டாடா அந்த மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனியில் அவைலபிளாக இருந்துச்சு. கவர்மெண்ட் ஸ்கீம் தான் பயப்பட தேவையில்ல. இதில் நம்மளுக்கு வந்து எவ்வளோ வந்து அமௌண்ட் தராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டூ டூ 2லேருந்து 3 லட்சம் வரை உங்களுக்கு இதுலேருந்து அமௌண்ட் கிடைக்கும் சாலிடா. அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து 18 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி உங்களோட குடும்பத்தோட வருமானம் வந்து 1.5 லேக்ஸ்க்குள்ளே வந்து இருக்கணும். 1.5 லேக்ஸ்க்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, இதே வந்து எஸ்சி எஸ்டி ஆக்காங்க, அப்படி இல்லை விடோ ஆக்காங்க, இல்லைன்னா ஏதாவது டிசேபிள் ஆன ஆக்காங்கள அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடையாது. முக்கியமா நோ இன்ட்ரெஸ்ட் ரேட். உங்களுக்குலாம் வந்து நோ இன்ட்ரெஸ்ட் ரேட். இதே நார்மல் அக்காங்களுக்கு வந்து எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ட்ரெஸ்ட் வந்து 6%லேருந்து 12%குள்ளே இருக்கும். 6%லேருந்து 12%குள்ளே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. உத்யோகினி ஸ்கீம் வந்து ஒரு நல்ல ஸ்கீம். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாலிடாக நம்மளுக்கு 3 லேக்ஸ் வரைய வந்து பார்த்தோம்னா கிடைக்குது. அதே மாதிரி ரீபேமெண்ட் வந்து மேக்ஸிமம் ஒரு 3 to 5 இயர்ஸ். ரீபேமெண்ட் வந்து 3 to 5 இயர்ஸ் வரைய டைம் தருவாங்க. நீங்கள் அந்த எந்த பேங்க் இல்லைன்னா எங்கே நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே வந்து விசாரிச்சுக்கோங்க. எவ்வளோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும், வருஷம் வருஷம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். இப்போ இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து ஒரு 1 லேக் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா 6%ன்னு வச்சுக்கோம். 6% வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட தராங்க. அதாவது நார்மலான ஒரு ஜென்ரல், அதாவது நான் சொன்ன ஸ்பெஷல் கேசஸை தவிர ஒரு நார்மலான அக்காங்க தங்கச்சி அவங்களுக்கு வந்து 6%ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தராங்க. அப்படின்னா எவ்வளோ வந்து வருஷத்துக்கு நீங்கள் கட்டுற, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூடும் அப்படின்னா 6000. சாரி, 6000 வந்து ஐயோ என்ன இப்படி வந்து 6000 வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இருக்கும். இதே வந்து எஸ்சி ஆக்காங்க, எஸ்டி ஆக்காங்க, அப்புறம் விடோ ஆக்காங்க, இல்லை டிசேபிள் இருக்கிற அக்காங்களுக்கு, டிசேபிளாக இருக்கிற அக்காங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடையாது. நோ இன்ட்ரெஸ்ட் ரேட். நோ இன்ட்ரெஸ்ட் ரேட் பேசிக்காக இவ்வளோ தான் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீம் தான் இது. ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உள்ள ஸ்கீம் த்ரெட். இந்த ஸ்கீம் வந்து பார்த்தோம்னா நம்ம நார்மலாக பேங்க்ல போய் வந்து அப்ளை பண்ண முடியாது. எந்த ஃபினான்ஸ் கம்பெனி எங்கேயும் இருக்காது. இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கிராமத்துல இருக்கீங்க அப்படின்னா நகர்ப்புறத்துல இருக்கிற என்ஜிஓ, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், அங்க என்ஜிஓ வந்து என்ஜிஓல வந்து சேர்ற மாதிரி இருக்கும். என்ஜிஓல சேர்ந்துட்டீங்கனாலே அவங்களே உங்களுக்கு இந்த லோன் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க.
த்ரெட்ன்றது இதுல வந்து நம்மளுக்கு எப்படி வந்து லோன் தராங்க அப்படின்னா, நீங்க உங்களோட இப்போ நீங்க ஸ்மால் பிசினஸ் பண்றீங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அகர்பத்தி பண்றோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு பிளான் கேட்பாங்க. எவ்வளோ ஆகுது உங்களுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா, நான் வந்து 1,00,000 ஆகுது, எனக்கு வந்து 1,00,000 ஆகுது இன்வெஸ்ட் பண்ணணும், அப்பதான் இந்த அகர்பத்தி பிசினஸ்ல பண்ண முடியும் அப்படின்னா, இதுல இருந்து 30% வந்து சப்சிடியா தருவாங்க நம்மளுக்கு. 30% வந்து சப்சிடியா கிடைக்கும். 30%னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 30,000 வந்து உங்களுக்கு வந்து சப்சிடியா கிடைக்கும். அடுத்து அடுத்து உள்ள ஸ்கீம் பார்ப்போம். நான் ஏதாச்சும் அவசரத்துல எதுவும் விட்டுட்டேன், சொல்லாம இருக்கேன் அப்படின்னா கீழே டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க கமெண்ட் செக்ஷன்ல, நான் அதை கிளாரிஃபை பண்றேன். லாஸ்ட் ஸ்கீம் என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து விமனுக்காண்டி இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம 2 பார்த்தது வந்து விமன்ஸ்காண்டியே வந்து இருக்கிற ஸ்கீம். இது யாருனாலும் என்டர்பிரினர் ஆகுற யாருனாலும், அக்கா அண்ணன் தங்கச்சி தம்பி யாருனாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கீம் பேரு முந்த்ரா, மத்ரா முந்த்ரா இதெல்லாம் சொல்லலாம். ஸ்கீம், இந்த ஸ்கீம் வந்து எப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 3 டைப்பா வந்து பிரியும் இந்த ஸ்கீம்ல. நீங்க வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சிசு, செகண்ட் கிஷோர், தேர்டு தருண். இப்ப வந்து 2025 இன்னும் ஆட் பண்ணியிருக்காங்க, மறந்துட்டேன், சாரி, தருண் பிளஸ். ஸோ இது இது அடிப்படையில தான், இந்த அடிப்படையில தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் இந்த ஸ்கீம் வழியா கிடைக்கும். சிசு இதுல நம்மளுக்கு அமௌண்ட் வந்து 50,000 தருவாங்க, 50,000 வரை தருவாங்க, 50,000 தருவாங்க. செகண்ட் கிஷோர்ல 50,000 டு 1 lakh வரை கிடைக்கும். தேர்டு தருண்ல சாரி 1 lakh இல்ல 5 lakh, 5 lakh வரை கிடைக்கும். தருண்ல 5 lakh டு 10 lakh கிடைக்கும். தருண் பிளஸ்ல 10 lakh டு 20 lakh வரை கிடைக்கும். சிசு இது நீங்க அதாவது ஃபர்ஸ்ட் டைம் என்டர்பிரினர் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 வரை தருவாங்க. இதுக்கு வந்து மார்ஜின், அதாவது மார்ஜின் வந்து கிடையாது, நில். மார்ஜின் அப்படின்னா என்னன்னா, நீங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண போற அமௌண்ட் தான் மார்ஜின் அமௌண்ட். ஸோ வந்து சிசுவுக்கு கிடையாது. கிஷோருக்கு இந்த ஸ்கீம்ல நீங்க வந்து 10% வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும், மிச்சம் இருக்கிறது தான் கவர்மெண்ட் தரும். பிகாஸ் இதுக்கு மார்ஜின் வந்து 10. அப்படின்னா இப்ப நீங்க 1,00,000 ஆகுது, உங்களோட கம்பெனி அந்த ஸ்டார்ட் பண்றதுக்கு 1,00,000 ஆகுதுன்னா 1,00,000ல 10% எவ்வளோ, 10,000 ரூபா. 10,000 நீங்க போடணும், மிச்சம் 90,000 இருக்கும்ல, 90,000 அது வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு தருவாங்க. இதுதான் இந்த ஸ்கீமோட ரூல். அதாவது இந்த மார்ஜின் அமௌண்ட் ஒவ்வொரு இதுக்கு மாறும். கிஷோருக்கு 10%, தருணுக்கு 12 to 15% இந்த அமௌண்ட்டுக்குள்ள இதுக்குள்ளதான் இருக்கும். அதே மாதிரி தருண் பிளஸுக்கு 15ல இருந்து 20% வரைய மார்ஜின் இருக்கும். இதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து அலகேட் பண்ணுவாங்க, தருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேசிக்கா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றத பத்தி பார்க்கலாம். டாக்குமெண்ட்ஸ்லாம் பேசிக்கா கேட்பாங்க அப்படின்ட்டு நான் சொல்றேன். இதுக்கு மேல கேட்டாங்கன்னா நீங்க அவங்களோட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க இப்போ நான் சொன்ன அந்த மந்த்ரா ஸ்கீம் இருக்குல்ல, லாஸ்ட் சொன்னேன்ல அந்த ஸ்கீம், அது வந்து எங்க நீங்க போய் அப்ளை பண்ணலாம்னா, கிராமப்புற வங்கி இருக்கும்ல, ரூரல் பேங்க் ஆர்ஆர்பி, அங்க நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து சேஃபான ஸ்கீம் தான் அதுவும். அதுவும் கவர்மெண்ட் பேங்க் வேற, கிராமப்புற வங்கியில டாக்குமெண்ட்ஸ் பேசிக்கா வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கேட்குறாங்க, ரேஷன் கார்டு இல்லைன்னா ஓட்டர் ஐடி, அப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கும்ல, அதாவது உங்களோட குடும்ப வருமானம் வந்து இந்த 1.5 lakhsக்குள்ள இருக்கா, இல்லை எக்கனாமிக்கா நீங்க வந்து கொஞ்சம் வீக்கரா இருக்கீங்களா அப்படின்னு பார்த்து தான் இந்த ஸ்கீம்லாம் கிடைக்கும். நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பிளான், அதாவது மந்த்ரா ஸ்கீம்க்குலாம் ப்ராஜெக்ட் பிளான் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதை வச்சு தான் வந்து உங்களுக்கு அதில் அந்த 4 இது சொன்னேன்ல, அது கீழே வந்து இதை வச்சு தான் உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரைனிங் சர்டிஃபிகேட்,
இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன்ல 2024 வந்து அந்த அக்காங்கலாம் வந்து அகர்பத்தி எப்படி செய்றது அப்படின்ட்டு ஒரு ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணாங்க. அது மாதிரி நீங்கள் ஏதாவது ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காண்டி அப்படின்னா அவங்க சர்டிஃபிகேட் உங்களுக்கு கலெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லை தந்திருப்பாங்க. அதை வந்து ஒரு ப்ரூஃபாக வந்து கேட்குறாங்க. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அங்கே போய் கிராமப்புற வங்கியில் எல்லாம் கேட்டிங்கனாலே அவங்களே சொல்லிடுவாங்க. இது தேவை, இது தேவை, இது இல்லை அப்படின்னா அவங்க அதுக்கு ஏதாவது ஒரு அல்டர்வே அந்த மாதிரி தருவாங்க. பேசிக்காக வந்து இவ்வளோதான் டாக்குமெண்ட்ஸு, அப்புறம் ஸ்கீம்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இதெல்லாம் வந்து கவர் பண்ணிட்டேன். என்ன பண்ணேன்னு தெரியாமல் இருக்கீங்க, உங்கள்கிட்ட ஸ்கில் இருக்குது, அதுவும் இல்லாமல் கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டில் வந்து நம்பி தரமாட்டாங்க, பசங்களுக்கே தரமாட்டாங்க. இதே பொண்ணுங்களா இருந்தால் மேக்ஸிமம் தரமாட்டாங்க. அதாவது இன்னும் வந்து பெண்களை நம்பி அந்த காசு தர்றது அப்படின்றது இன்னும் பெரிய நிறைய வீட்டில் வந்து நடக்கிறது இல்லை. ஸோ நீங்களாம் வந்து சுயமாக நிற்கணும், சுயமாக வளரணும் அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பயப்படாதீங்க. பேங்க்கில் போய் நீங்கள் ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். பேங்க்கில் போய் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கனாலே அவங்களே எல்லாம் கைட் பண்ணிடுவோம். ஃப்யூச்சரில் பெரிய என்டர்பிரினர் ஆக போகிற அக்காங்க, தங்கச்சிங்க எல்லாத்துக்கும் வந்து என்னோட வாழ்த்துக்கள். இது கன்ஃபார்ம் வந்து ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு நாலேஜாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேறு எதுலையாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை பற்றி நான் ஒரு வீடியோஸும் போடுறேன். தேங்க்யூ.